ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விசா சிவம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? என்னோடய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரெஷ் பப்பாயா பறிக்கிறதுக்கு. பறிக்கலாமா? பறிச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பறிச்சுட்டு இருந்த பப்பாயாவை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கு மேலே அழுக்காக இருந்ததுன்னா அது போய்டும்ல, அதுக்காக நம்ம சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணியாச்சு. பலன்னு இருக்குது நம்ம பப்பாளி. இப்போ இதோட தோலை நம்ம உரிச்சிடலாமா? தோல் இந்த மாதிரி பீலர் வச்சு வேக வேகமாக நம்ம தோலை சீவிடலாம். அதுக்கு மேலே இன்னும் அந்த க்ரீனாக இருக்குல்ல, அந்த தோல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த தோலையும் நம்ம நல்லாவே சீவிடலாம். சுத்தமாக இருக்கிற மாதிரி அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும், அந்த க்ரீன் கலர் தெரியக்கூடாது. அப்படி பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து பால் வரும்ல, அதனால் இந்த மாதிரி நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண வேண்டியதான்? கட் பண்ணலாமா? கட் பண்ணிக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். விதையே இல்லை பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. இந்த விதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் நம்ம விதையை எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை இருந்த பகுதி இருக்குல்ல, அது இதில் இருக்க வேண்டாம். அதனால் அந்த விதை இருந்த பகுதியை இந்த மாதிரி கத்தி வச்சு அதை ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துருங்க. அது நமக்கு தேவையில்ல. இப்போது இந்த அருவாமனையில் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் 2 நடுவில் கட் பண்ணணும். 2க்கும் இடையில் ஒரு கட் போட்டுட்டு அதை இப்போ குட்டி குட்டியாக நறுக்கணும். இப்படி நறுக்குனிங்கன்னா உங்களோடது பார்க்குறதுக்கு நல்ல கட்டமாக அழகாக சதுரமாக அழகாக இருக்கும். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஆமாம், இன்றைக்கி நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி தான் பண்ண போகிறோம். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டமாக இருந்தால் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இந்த மெத்தடு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த காய்கறி மட்டும் இல்லை, நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக கட்டமாக அழகாக இருக்குது பாருங்கள். இது பொரிக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் நான் எப்போவும் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்குலாம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். டைமண்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாமா? இதில் இன்னொரு டைம் நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி குட்டி குட்டியாக பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா டைமண்ட் ஷேப்பாக அழகாக இருக்கும். கடைசியாக பாருங்கள், நம்ம தட்டு நிறையா ஃபுல்லாக டைமண்டாக இருக்க போகுது. அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல? இதே மாதிரி நீங்களும் குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். டைமண்டாக கட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். சரி, இப்போ இந்த தட்டில் இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாமா? அவ்வளோதான், நம்மளோட பப்பாயாவை கட் பண்ணியாச்சு. குட்டி குட்டியாக எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சட்டியில் இதை போட்டுக்கலாம். இதில் எனக்கு இதில் 4 கப்பு இருக்குது. அந்த 4 கப்பு பப்பாயாவையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 கப் பப்பாயா நம்ம இதில் போட்டோம்ல, இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு வேக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட பப்பாயா ஒரு கொஞ்சமாக வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி வச்சு வடித்தா நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சோண்டு தண்ணி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதனால் நிறையா தண்ணி வச்சு அதை வடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நான் இதில் 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க வச்சு வேக வைக்க போகிறேன். அது மாதிரி இதை முழு வேக்காடு வைக்க வேணாம், ஒரு 1/4 வேக்காடு, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் இது பண்ணால் போதும், கொதிக்கணும். ஏன்னா அதுலேருந்து நம்ம பால் வரும்னு சொன்னோம்ல, அந்த பச்சை வாசனையும் அந்த பால் வாசனையும் போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 6 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெந்தது போதும். இதை இந்த மாதிரி வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணுவோம். அதில் நம்ம 4 கப்பு போட்டுக்கோம். அதனால் இதில் 2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சீனி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெள்ளை சீனியில் 2 கப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இதில். ஏன்னா இனி சீனி வேறு கரையும், அந்த பப்பாளியும் நம்ம இதுக்குள்ளே தான் போட போகிறோம். ஸோ அந்த பப்பாளியில் இருந்தும் நமக்கு தண்ணி வரும். அதனால் 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சீனி நல்லா கரையணும். கரைஞ்சி அது ஒரு கொதி வரணும். வெயிட் பண்ணலாம், கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
அப்போக்கப்போ நம்ம அப்படி இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சீனி ஈஸியாக கரைஞ்சிடும். நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பப்பாயாவை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பப்பாளி சீனி பாகில் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரணும். அதனால் இப்படி எல்லா பக்கமும் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளோட சீனி பாகில் நம்ம பப்பாளி நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பப்பாயாங்களை இந்த மாதிரி ஒரு 4 கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ரெட் கலர் கலக்கிறேன். ரெட் கலர் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடலாம். இது வந்து எல்லா கடைங்கள்லையுமே கிடைக்கிதில்ல, கேசரி கலர் கிடைக்கிதில்ல, அந்த கேசரி கலர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டால் அது ரெட் கலராக மாறிடுது. இதை போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ரெட் கலரு. நெக்ஸ்ட்டு என்ன கலர் ஆட் பண்ணலாம்? க்ரீன் கலர் ஆட் பண்ணலாம். அந்த க்ரீன் கலர் லைட்டாக போட்டுக்கலாம். ஆப்பிள் க்ரீன் இருக்குல்ல, அந்த கலர் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லோவும் நம்ம கடைங்களில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. எல்லோ போட்டுட்டு நான் இப்போ இதை கலந்து விட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லோவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 4வது இதில் நான் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதை நான் ஒயிட்டாகவே தான் வைக்க போகிறேன். எல்லாமே கலராக இருக்கும்போது ஒயிட் அங்கங்கே தெரியும் போது பார்க்க காம்பினேஷன் அழகாக இருக்கும்ல, அதனால ஒயிட்டை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். சரி, இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம காய வச்சுட்டு வந்துடலாம். காய வைக்கிறது எப்படி காய வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி விரித்து அதில் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் காய வச்சுக்கோங்க. ரெட் கலர், க்ரீன் கலர் அண்ட் நம்மளோட ஒயிட் கலர் எங்கள் தட்டில் ரெடியாக இருக்குது. இப்போது இதில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற கலர்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒயிட் கலர் துணியில், காட்டன் துணியில் போட்டிருக்கேன். தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அதோட கலர், எக்ஸஸ் கலர் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்க பாருங்கள். அது மாதிரி எல்லாத்தோட எக்ஸஸ் கலருமே இந்த மாதிரி கீழே வந்துடும். எல்லோலலாம் வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இது நல்லாவே காஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து வச்சிடலாம். உங்களோட டூட்டி ஃப்ரூட்டிலாம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வீட்டில் கேக் செய்யும்போது, ஐஸ்கிரீம் செய்யும்போது எல்லாத்துலேயும் இதை போட்டு நல்லா சாப்பிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நம்ம இப்போ இந்த பவுலுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கலக்கலாம். எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கலந்திங்கன்னா தான் ஒரு கலரில் இருக்கிறது இன்னொரு இதுக்கு கலர் கலக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கிட்ட நம்ம க்ரீனை கலந்து வச்சுக்கலாம். அப்புறமா ரெட் கலர் கலக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கலர் கலந்து வச்சுக்கலாம். நம்ம அந்த ஒரு பப்பாளி பண்ணதுக்கு இன்றைக்கி நமக்கு இந்த பவுல் நிறையா வந்திருக்கு கலர்ஸு. இதை நம்ம வீட்டில் இனிமேல் ஜாலியாக சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் கொட்டியும் காட்டுறேன். என்னோடய டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம விசா சிவம் லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? தேங்க்யூ.